விநாயகரும் சிறுபிள்ளையும் ஒன்றுதானாம். ஏனென்றால் இருவருமே தின்பண்ட பிரியர்கள். விநாயகரை கவனித்தால் தெரியும், கையில் எப்பொழுதும் மோதகம் வைத்திருப்பார். அவருக்கு மிகவும் பிடித்த தின்பண்டங்களான கொழுக்கட்டை, அவல், அப்பம், பொரி, சுண்டல் இதையெல்லாம் இவருக்கு வைத்து நாம் படையலிடுகின்றோம். வழக்கமாக 2 முறைகளால் நாம் விநாயகரை வணங்குவதுண்டு. தலையில் குட்டிக்கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது என்று. தலையில் குட்டிக்கொள்வதால் நம் உள்ளம் தூய்மையாவதுடன் தோப்புக்கரணம் போடுவதால் உடலுக்கு பலத்தையும் சேர்க்கிறது. எல்லோருக்கும் பொதுவான எளிமையாக வழிபடக்கூடிய கடவுள். வேண்டுவன எல்லாம் தருவார் விநாயகர். இவரின் தம்பி முருகனுக்கு 6 படை வீடு இருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். நமது வினை தீர்க்கும் விநாயகருக்கும் 6 படை வீடு உண்டு. திருவண்ணாமலையில் அல்லல் தீர்த்த விநாயகர், விருத்தாச்சலத்தில் ஆழத்து பிள்ளையார், திருக்கடையூரில் கள்ளவாரண பிள்ளையார், மதுரையில் சித்தி விநாயகர், திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார், காசியில் துண்டிராஜ கணபதி போன்ற 6 படை வீடுகளில் இருந்து விநாயகர் காட்சி தந்து அனைவருக்கும் அருள் புரிகின்றார். இவருக்கு ஆகம விதிகள் என்று எதுவும் இல்லை. பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பார்கள். சுபகாரியங்கள், புதிய செயல்களை ஆரம்பிக்கும் பொழுது விநாயகரை வணங்கி செயல்படுவது நமது வழக்கங்களில் ஒன்றாகவும் உள்ளது. எங்கும் நிறைந்து காட்சி தரும் ஒரே கடவுள். பெரும்பாலானவர்களின் இஷ்ட தெய்வமும் இவரே. தும்பிக்கையானுக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதமிருந்து வேண்டினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். தன்னை சரணடைந்தோருக்கு சகல நன்மைகளையும் வாரி வழங்குவான். ஆவணியில் பிறந்த அவனியெங்கும் நிறைந்திருக்கும் இந்த விநாயகன். நமது ஊர்களில் மூலைக்கு மூலை விநாயகர் இருந்தாலும் அன்றைய தினம் அனைத்து விநாயகருக்கும் படையல் உண்டு. அதுபோல் தமிழகத்தில் பல சிறப்பு பெற்ற விநாயகர் கோவில்கள் இருக்கின்றன. அவை நமக்கும் பெரும்பாலும் தெரிந்தவைதான். கற்பக விநாயகர் கோவில், உச்சிப்பிள்ளையார் கோவில், பாபநாசம் சர்ப விநாயகர், மதுரை முக்குருணி விநாயகர், திருச்செங்காட்டாங்குடி வாதாபி விநாயகர், புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் தவழ்ந்தபடி திரும்பி பார்க்கும் குழந்தை விநாயகர் என்று மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள் உண்டு. இந்தியா முழுவதும் விநாயகர் ஆலயங்களும் சிறப்பான வழிபாடுகளும் நடக்கின்றது. மகாராஷ்டிர மன்னர் சிவாஜி அவர்களின் காலத்தில்தான் பால கங்காதர் திலகர் அவர்களால் விநாயகருக்கு பண்டிகை கொண்டாட துவங்கினார்கள். விநாயகரை கரைப்பதும் கூட இங்கு மிகப்பெரிய விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. இதனை காணவே திரளான பக்தர்கள் இங்கு கூடியிருப்பார்கள். விநாயகருக்கு பல சிறப்பான பெயர்கள் இருந்தாலும் நமது தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான விநாயகர் இருக்கிறார். அவர் அருளும் வழங்குவதோடு அங்கு அறிவை வளர்க்கும் புத்தகமும் தரப்படுகிறதாம். இவரின் பெயர் புத்தக விநாயகர். இவர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் பேப்பநாயம்பட்டி என்ற கிராமத்தில் வீற்றிருக்கிறார். இந்த புத்தக விநாயகர் 1900 ஆண்டில் பர்மா சென்று திரும்பிய சிவகங்கை மாவட்ட நெற்குப்பை பகுதியைச் சேர்ந்த சோமசுந்தர செட்டியார் அவர்கள் மதுரை மாவட்ட பேப்பநாயம்பட்டியில் விவசாய நிலங்களை வாங்கிய இவருக்கு 3 மகன்கள். அவர்களின் ஒருவர் சோம லக்ஷ்மணன் அவர்கள். இவரை உலகம் சுற்றிய தமிழர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் தனது பங்கில் இக்கோயிலை நிறுவியதுடன் இவ்விநாயகர் சோமசுந்தர விநாயகர் என்றே அழைக்கப்பட்டார். இந்த சோம லக்ஷ்மணன் அவர்களின் மகன் சோமசுந்தரம் இக்கோயிலை புதுப்பித்து 2020 கும்பாபிஷேகம் நடத்தினார். சங்கடகர சதுர்த்தி நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரி மாணவிகள் வருவதை கண்ட சோமசுந்தரர் ஏதேனும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று யோசித்து அவர்களுக்கு புத்தகம் வழங்கலாம் என்று முடிவெடுத்த போது அவர்களுக்கு புத்தகம் வழங்கும் பொறுப்பை பத்மா என்பவர் ஏற்றுக்கொண்டு புத்தகங்களை வழங்கி வருகிறார். இந்த கிராமப்புறத்தில் படித்த இளைஞர்கள் பலரும் படிப்பிற்கு ஏற்ற வேலையும் செய்வதில்லை. திருமணம் முடித்தவர்கள் உள்ளூரில் கூலி வேலைக்கு செல்வதை கவனித்த சோமசுந்தரம் அவர்கள் வெப்வில் என்ற நிறுவனத்தையும் உருவாக்கி ஆன்லைன் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவதோடு அமெரிக்காவில் இருந்து ப்ராஜெக்ட் வேலைகளையும் வாங்கி கொடுத்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் நிலையான வருமானம் கிடைக்க செய்வதுடன் தேவைப்படுபவர்களுக்கு
ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியும் கம்ப்யூட்டர் பயிற்சியும் அளித்து வருகிறது இந்த வெப்வில் நிறுவனம். இவ்வூரை சேர்ந்த பட்டம் பெற்ற பெண் பிள்ளைகள் கூறுவது, நாங்கள் வேலைக்கு செல்வதென்றால் மேலூர் மற்றும் மதுரைக்குத்தான் செல்ல வேண்டும். இதனால் எங்களை வெளியூர் வேலைக்கு அனுப்ப பெற்றோருக்கும் விருப்பமில்லை. ஆனால் தற்போது எங்களுக்கு உள்ளூரிலேயே வேலை கிடைத்திருப்பதும் சம்பளம் பெறுவதுடன் வெளிநாடுகளில் சாப்ட்வேர் துறைகளில் உள்ளவர்கள் எங்களுக்கு பயிற்சி அளிப்பது நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்களை நாங்களே சுயமாக வளர்த்து கொள்ளவும் பயன்படுகிறது என்கிறார் வெப்வில் நிறுவனத்தில் வேலை புரியும் ஹேமலதா, மங்களேஸ்வரி மற்றும் சில பணிபுரியும் பெண் பிள்ளைகள். தங்கள் ஊரில் இன்னும் பல பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் வகையில் இன்னும் ஏதேனும் செய்திட வேண்டும் என்று திட்டமிட்டு பயணிக்கிறார் சோமசுந்தரம் அவர்கள். இப்புத்தக விநாயகர் கோயில் பிள்ளைகளிடம் ஆன்மீகத்தை வளர்ப்பதோடு அறிவையும் வேலைவாய்ப்புகளையும் அள்ளித்தரும் இடமாக புத்தக விநாயகர் கோயில் அமைந்திருப்பது பெரும் வரம்தான் இப்பகுதி மக்களுக்கு. உங்களின் சேவை மேன்மேலும் வளர வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சோமசுந்தரம் அவர்களுக்கு. இக்கோயில் சென்று வழிபட்டால் அருளுடன் அறிவை வளர்க்கும் புத்தகமும் கிடைக்க பெற்றதால் இப்பகுதி மக்கள் இந்த சோமசுந்தர விநாயகரை புத்தக விநாயகர் என்று மகிழ்ச்சியுடன் அழைக்கிறார்கள். நமது வினைகளை களைந்து வாழ்வின் உச்சத்தை அடைய வைப்பவனே விநாயகன். இவரை அருமையில் எளிய அழகன் என்று போற்றுகிறார் மாணிக்கவாசகர். ஆவணியில் பிறந்து முதல் முழு கடவுள் விநாயகன் அருளால் அனைவரும் நல்வாழ்வு பெற்று உயர்ந்திட அனைவருக்கும் கண்மணி தகவல்கள் சேனல் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.